என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற எனது அன்பு சகோதரர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலே நாம தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நித்தியம் அனித்தியம். நித்தியம் என்றால் என்ன, அனித்தியம் என்றால் என்ன? எல்லாருக்கும் சுலபமாக தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்த வசனம் தான். ஆனாலும் ஒருவேளை வேதாகமத்தின் அடிப்படையில சில காரியங்களை உங்களுக்கு வசனத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். ஒருவேளை இதே வார்த்தையை வேற தேவ பிள்ளைகள் உங்களோடு கூட பேசியிருந்தாலும் பரவாயில்லை, மீண்டுமாக அதை தெளிவாக நீங்க தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். நித்தியம் அனித்தியம். நித்தியம் என்பது என்ன? காணப்படுகிறவைகள். அதாவது 2 கொரிந்தியர் 4:18 நான் வழக்கமா சொல்றது போல ஒரு பென்சில்ல நோட் பண்ணிக்கோங்க. 2 கொரிந்தியர் 4:18 சொல்லப்படுகிறது, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அதுதான் அனித்தியம் நித்தியம். நித்தியம் என்பது பெர்மனன்டான காரியம், அதாவது நிரந்தரமானது. அனித்தியம் என்பது தற்காலிகமானது, டெம்பரரி. இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நீங்களும் நானும் எதை நாம் அதிகமாய் பிடிச்சிட்டு இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க இந்த தியானத்துக்கு இந்த தலைப்பு எடுத்துக்கொண்டதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்களாகிய, குறிப்பா உலகத்தை விட்டுடுங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம எதை நம்ம அதிகமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நித்தியத்தை பிடிச்சிருக்கிறோமா, அனித்தியத்தை பிடிச்சிருக்கிறோமா? நம்ம சொல்லுவோம் எல்லாரும், இல்ல நாங்கெல்லாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பாடல் பாடுறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், மற்றவர்களுக்கு கூட முடிந்த மட்டும் சுவிசேஷத்தை சொல்றோம், ஆகினாலும் நாங்க நித்தியமானதுதான் பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கலாம். நீங்க ஒரு பேப்பர் எடுத்து கணக்கு போட்டு பாருங்க, நல்ல வரிசையா எழுதுங்க. என் வாழ்க்கையில எதையெல்லாம் நான் அனுதினமும் கடைபிடிக்கிறேன், எதையெல்லாம் நான் கடைபிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் அனித்தியமானதா அதிகமா இருக்கும். ஏன்னா மனித வாழ்வில் அது இயற்கையாவே ஏற்படுகிற ஒன்று. ஆனா ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். அதாவது கண்களினாலே நம்முடைய நேரடியா சந்திக்கிற பார்க்கிற ஒரு பொருள் அனித்தியமானவைகள், அதாவது இந்த உலகத்தோட ஒழிந்து போகிறது. ஆனா காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நம்ம கண்களினாலே பார்க்காமலேயே நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்கு ஒரு ஆதாரமான வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், யோவான் 20:29-31 ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்ம நாட்டுக்கு சுவிசேஷத்தை சொன்ன அந்த தோமா என்கிற அந்த சீஷன் இடத்துல சொல்லும்போது சொல்றார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி எழுதியிருக்கிறது என்று சொல்றாரு. ஏன்னு சொன்னா, அவரை நான் கண்டு அவர் விழாவில நான் கையை போட்டு காயங்களால் உண்டான அவருடைய உள்ளங்கையில என்னுடைய விரலை விட்டு பார்த்தாதான் நான் அவரை விசுவாசிப்பேன் அப்படின்னு தோமா சொன்னதினால ஆண்டவர் மறுபடியும் காட்சி கொடுத்து அவருக்கு சொல்லும் போது சொல்றாரு, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். அப்படி அந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கும்போது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து பார்த்ததில்லை, நம்ம அவரை தொட்டதில்லை. ஆனா தோமாவை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம், பாக்கியவான்களா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அதுக்காக நான் தோமாவை விட ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய குறை எனக்கு தான் தெரியும், உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகள் உங்களுக்கு தான் தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். வெளியரங்கமா உலகம் உங்களை போற்றி உங்களை புகழலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள உங்களுக்கும் நீங்க ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்மளுடைய குறைபாடுகள் நமக்கு அறிய முடியும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல நாம காணப்படாதவர்கள், ஆண்டவரை நம்ம தொட்டதில்லை பார்த்ததில்லை, ஆனா விசுவாசிக்கிறோம். நான் பிறந்த நாள் முதல் விசுவாசிக்கிறவர்கள் உண்டு, பாதியில விசுவாசிக்கிறவர்களும் உண்டு, இப்பொழுதுதான் சென்ற மாதத்துலதான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்றவங்களும் உண்டு. இப்படி பலதரப்பட்ட மக்களா இருந்தாலும் ஆண்டவரை நாம் பார்க்காமலே தொடாமலே நாம் அவரை விசுவாசிக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு மிக மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அவர் அதை விரும்புகிறார், அது ரொம்ப அவருக்கு பிரியமா இருக்கிறது அப்படிப்பட்ட செயல்பாடுகள். அது மட்டுமல்ல, பாருங்க, யோவான் 12வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 49-50 வசனம், 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 12:49-50 இயேசு சொல்றாரு, நான் சுயமாய் பேசல,
அவர் இந்த உலகத்துல வந்து பேசின அனைத்து காரியங்களையும் சொல்றார். நான் சுயமா பேசல, நான் என்னை பேச வேண்டும் என்று என் பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இந்த உலகத்துக்குள்ள வந்து நான் என்னென்னலாம் பேசணும், எதை சொல்லணும்னு சொல்லி என் பிதா எனக்கு கட்டளை கொடுக்கிறார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அப்ப நல்லா அழகா சொல்றாரு. அவர் சொல்லும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவே பிதா என்ன சொல்லும்படி எனக்கு அனுமதி கொடுத்தாரோ, என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் நான் இந்த உலகத்துக்குள்ள வந்து சொல்றேன். அவர் சொன்ன அந்த கட்டளைகள் நித்திய ஜீவ காலமாய் எனக்குள்ள இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கிற கட்டளை தான் இந்த உலகத்துக்குள்ள பேசினார் என்றால், நீங்களும் நானும் யாருடைய கட்டளையை பேசணும்? பிதாவினிடத்திலிருந்து பெற்று இந்த உலகத்துக்குள்ளே ஒரு மனிதனாக வந்து அவர் கொடுத்த கட்டளையை தான் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையை தான் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு திட்டமாய் சொல்லியிருக்கிறார். நீங்க இந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுகிற பொழுது ஒரு சம்பவம் நமக்கு நடக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை வாசிக்கிறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும். யோவான் 4:14 சமாரியா ஸ்திரியோட பேசுகிறார். சமாரியருக்கும் யூதர்களுக்கும் தூரம் நிக்கணும், எட்டி நிக்கணும். அவங்களிடத்துல சாப்பிடக்கூடாது, உட்காரக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் அந்த நாட்களில உண்டு யூதர் மார்க்கத்துல. இப்ப மாறி போயிட்டது எல்லாம். இப்ப நான் அந்த சமாரியா தேசத்துக்கு கூட சமீபத்தில் அந்த 2019 அடிக்கடி உங்களோட சொல்லுவேன். அன்றைக்கு போயிட்டு அந்த கிணறு, அந்த யாக்கோபு கிணறு என்கிற அந்த கிணத்துல போய் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு வந்தேன். அப்பதான் யோசித்து பார்த்தேன். இப்பெல்லாம் அந்த தொடாமை, தீண்டாமை, தண்ணி குடிக்க கூடாதுன்ற எண்ணம் எல்லாம் இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்தது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த சமாரியா ஸ்திரியை தொடவும் அவங்களிடத்துல எதுவும் சாப்பிடவும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பிரமாணம் அவங்களுக்குள்ள உண்டாக்கி கொண்ட ஒரு பிரமாணம் இருந்ததுனால அந்த சமாரியா ஸ்திரியோடு இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு சம்பாஷணை அங்க சொல்லும்போது சொல்றாரு 4:14 யோவான்ல, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது என்றார். அப்போ நித்திய காலமா, நித்தியம் என்பது என்ன தெரியுங்களா, அதுக்கு வந்து முடிவில்லாத காலம். அதுக்கு நீங்களோ நானோ கணக்கிட்டு சொல்லிட முடியாது. நித்தியம் என்பது ஒரு 1000 வருஷம் இல்ல ஒரு 2000 வருஷம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது முடிவில்லாத காலமா இருக்கும், அதுதான் நித்திய காலம். அப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த தண்ணீர், இயேசு கொடுக்கிற அந்த கட்டளை, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த வார்த்தை, நம்ம முழுமையாய் அதை முழு எண்ணத்தோடு முழு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அது நித்திய காலமாய் அது ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறது என்று சொல்லி அங்க ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் ரொம்ப அழகா. அப்ப அப்படிப்பட்ட நித்திய காலமாய் நமக்கு நீரூற்றாய் ஊறிக்கொண்டிருக்கிற அந்த நித்திய தண்ணீர் அவருடைய வார்த்தையாய், அவருடைய கட்டளையாய், அவருடைய போதனையாய் நமக்கு இருக்கிறது. அப்படி பெற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் இங்கே ரோமருக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, அது என்ன, அப்படி பெற்றுக்கொண்டால் அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டுத்துக்கும் வேறுபடுத்தி சொல்றாரு. அதாவது நித்திய காலமா என்பதற்கும் அனித்திய காலம் என்பதற்கும். இப்ப நித்திய காலம் என்பது நமக்கு வேரூன்றி உள்ளே ஊறிக்கொண்டிருக்கிற நீரூற்றாய் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒன்று. அது எங்க கொண்டு போய் நிறுத்தும், கடைசியில மோட்சத்துல பிதாவினிடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்திடும். ஆனா அனித்தியமானவைகள் என்று சொல்லப்படுகிற பொழுது இந்த உலகத்துக்குள்ள நம்ம சம்பாதிக்கிற பணம், பொருள், வீடு, ஆஸ்தி, சொத்து, தங்கம் எல்லாமே நமக்கு அவசியம்தான். சாப்பாடு, உண்ற சாப்பாடு கூட எல்லாமே நமக்கு வேண்டும். ஆனா அன்றைக்கையோட முடிஞ்சு போறது. அது இந்த உலகத்தோட அழிந்து போகிற ஒன்று. அந்த அப்படிப்பட்ட செயல்பாடிலே நம்ம அதிகமாய் நம்ம ஈர்க்கப்பட்டவர்களா இருப்போமானால், பவுல் எழுதுறாரு ரோமர் 1வது அதிகாரம் 25வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆமென் என்று சொல்றாரு. அப்போ சிருஷ்டிக்கப்பட்ட பொம்மைகள், அதாவது கைவேலையினாலே செய்யப்பட்ட காரியங்களை வைத்து அவர்கள் சேவித்தாங்க, வணங்கினாங்க. ஆகினாலே அவர்கள் எப்படி இருப்பார்களாம், நீங்க வீட்டுல இருக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாசிங்க. 29ல இருந்து, அதே ரோமர் 1வது அதிகாரம் 29ல இருந்து 32 வரைக்கும் நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும்
பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் இப்படி லைனா சொல்லிக்கிட்டே போறாரு. எத்தனையோ வகையான இந்த உலகத்தோட அழிந்து போகிற காரியங்களை குறித்து சொல்லிக்கிட்டே எழுதுறாரு. அதுல இவைகளெல்லாம் இந்த உலகத்தோட அழிந்து போகிற ஒன்று, அது அநித்தியமானவைகள். அது இப்ப நான் ஒரு ஷர்ட் போடுறேன், இப்ப உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த கையில இந்த போன் இருக்கிறது. இந்த போன் இந்த உலகத்தோட அழிந்து போறது. இந்த போன் எனக்கு அவசியம் தான், அந்த போன் இருக்கிறதுனாலதான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல இதுவே எனக்கு நித்தியத்துல கொண்டு போய் விடாது. இது இந்த உலகத்தோட அழிந்து போகிறது. ஆனா இந்த உலகத்தோட அழிந்து போறதானேன்னு சொல்லிட்டு நான் போனை போட்டுற முடியாது. இந்த போனை போட்டுட்டு உங்களோட நான் பேச முடியாது. அப்ப இது தற்காலிகமான எனக்கு தேவைதான். அதே சமயத்துல நிரந்தரமானவைகளை நான் விட்டுவிடக் கூடாது. இந்த தற்காலிகமான பொருள் எனக்கு அவசியம். இந்த மக்களோட நான் பேசுறேன், இதன் மூலமா நான் ஜெபிக்கிறேன், இதன் மூலமா தேவனுடைய கட்டளையை மற்றவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறேன் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த போன் தான் எனக்கு நித்தியமானதுன்னு சொல்லிட முடியாது. இது அநித்தியமானது, இந்த உலகத்தோட அழிந்து போகிற ஒன்று. ஆகினால இவைகளை காட்டிலும் ஆண்டவர் கொடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு, கவனிங்க. 2 கொரிந்தியர் 4:17, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அதாவது நம்ம கண்களிலான காணப்படாதவைகள் தான் நமக்கு நித்திய கண்மலையாய் நமக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி பவுல் கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதும்போது அழகா எழுதுறாரு. அப்ப நம்முடைய கண்ணுல பாக்குறது, கையில தொடறது, எடுக்கிறது, நம்ம அதை ரசிக்கிறது அல்லது சாப்பிட்டு ருசிக்கிறது, இவைகளெல்லாம் இதோட ஒழிந்து போகிறது, இந்த உலகத்தோட ஒழிந்து போகிறது. நமக்கு இவைகள் அல்லாத வேறொன்று என் இருதயத்திலே நான் முழுமையா ஏற்றுக்கொண்ட ஒருவர் உண்டு. நான் இருதயத்திலே நான் என்னுடைய மனக்கண்கள் முன்பாக என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மூலமாக நான் காண்கிற ஒன்று உண்டு. அது பரலோகத்தில் இருக்கிறது. அதை என்னால வர்ணிக்க முடியாது. என்னால அதை எப்படி அதை விவரித்து சொல்லுவது என்று விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய ராஜ்யத்திலே நான் பிரவேசிப்பதுதான் எனக்கு நித்தியமானது என்று இங்க தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 16:9 சொல்லப்படும் பொழுது சொல்றாரு. லூக்கா 16:9, நீங்கள் மாளும் போதுன்னா என்ன சொல்றது, நம்ம மரித்து விடும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, நம்ம சாகும் போது, அதாவது இந்த பூமியில வாழ்ந்து நம்மளுடைய முடிவு காலத்துல வருகிற பொழுது நம்முடைய ஆத்துமா நித்தியமான வீடுல, அதாவது பரலோகத்துல நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருள் என்று சொல்லப்படுகிற பொழுது இங்க உலகத்துல நம்ம வாழ்கிற பொழுது கையாளுகிற பொருட்கள், பணம், தங்கம், வீடு, சொத்து, இந்த மாதிரி போனு, நம்ம உடுத்திக் கொள்ளுகிற ஆடை, வஸ்திரங்கள், இப்படி பலதரப்பட்ட எல்லாவற்றையும் அநித்தியமான இவைகளினால என்ன பண்ணுமா, நித்திய வீட்டுல நமக்கு ஒரு சேர்த்து கொள்வதற்காக வேண்டி இங்க சிநேகிதரை சம்பாதிக்கணும்ன்றாரு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இத சுருக்கமா சொல்லணும்னா, உலகத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது ஒருவர் உங்கள் மீது நீங்க அவங்களை ஈர்க்க வேண்டும், அவங்களை எப்படியாவது சிநேகிக்க வேண்டும், இவருக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்னா அதனால 100 ரூபாய் செலவானாலும் பரவாயில்லன்னு போகணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க. இதுதான் ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையை, கட்டளையை நீங்க சொல்ல முயற்சிக்க வேண்டுமானால் உங்க பாக்கெட்ல இருந்து 10, 20, 50, 100 செலவு பண்ண கூட பரவாயில்ல, அது எனக்கு என்னுடைய சாப்பாட்டுக்கே இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எப்படியாவது நித்திய வீட்டுல என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சிநேகிதன் நான் சம்பாதித்தாகணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்று சொல்லி, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நித்தியத்துக்கு ஆட்களை சேர்க்கிறவர்களா இருக்க வேண்டும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு, 53, 54 வசனங்களில, 1 கொரிந்தியர் 15, 53, 54 வசனங்கள்ல, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ அழிவுள்ளதாகி இது அழியாமை. எது அழிவுள்ளது? நம்முடைய சரீரம். சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமை. எது சாவுக்கு எதுன்னா ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா. அப்ப இந்த ரெண்டையும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்றாரு. இது உலகத்தோட இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கப்பட்டுடும். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமா அவருக்கு சொந்தமானது. அதையும் இந்த பூமியோட அழிச்சு விடக்கூடாது, அதை கொண்டு வரணும் அங்க.
அதுதான் அப்ப இது ரெண்டையும், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அவர் சொல்றாரு. இவைகளை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மரணம் என்றதுன்னா அந்த நித்தியத்துக்கு போகிற மரணம், நித்திய வாசலுக்கு போக கூடாதபடி ஒரு மரணம் உண்டு இல்லையா, அது சாத்தானாலே கொடுக்கப்படுகிறது. அந்த மரணத்தை நம்ம ஜெயமாக பெற வேண்டுமானால், அதை ஜெயிக்க வேண்டுமானால், நான் நித்தியத்துக்குள்ளதான் போகுவேன், நித்தியத்துக்கு போக கூடாதபடி என்னை மரணத்துக்கு கொண்டு போகிற சாத்தானுடைய கிரியைகளை நான் இந்த பூமியோடு அழிக்கிறேன் என்று சொல்லி ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவினாலும் அதை ஜெயம் பெற வேண்டுமானால் நாம அந்த சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அங்க வேதத்துல பவுல் சொல்றார். இப்படி இந்த கால நேரத்துல இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள், நித்தியத்துக்கான காரியத்துக்கும் அனித்தியமான காரியங்களுக்கும் நம்ம வேறுபாட்டை பிரித்து ஆண்டவரோடு நம்ம இணைந்து வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பரலோகத்தில் இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். Hero